பயில்வானாலும் சரி, பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும். பசி என்பது பொது. உடுத்த உடையில்லையானால் உடம்பு அழியாது, உயிர் பிரியாது. இருக்க இடமில்லையானால் உடம்பு அழியாது, உயிர் பிரியாது. அணிய ஆபரணம் இல்லையானால் உடம்பு அழியாது, உயிர் பிரியாது. ஆனால் 85 லட்சம் ஜீவபிரதங்களுக்கும் உண்ண உணவில்லையானால் உடம்பு அழிந்துவிடும், உயிர் பிரிந்துவிடும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே மோட்சத்தின் தெளிவுகள் என்று சொன்னார். பசித்த ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு, முதியோர்களுக்கு அன்போடு உணவளிப்பது எல்லா தவத்தை விட சிறந்த தவம் என்று திருவள்ளுவர் சொல்லுவார், வள்ளல் பெருமான் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு அன்னதானத்தை இன்று அனைவருக்கும் அன்போடு செய்யக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் ஆண்போல் கழித்து, அருகுபோல் வேறுமுடி, மூங்கில் போல் கிடைத்து, முல்லை போல் மனமரத்தி, வாழை போல் புதி கொண்டு வளமுடன் வாழ்வதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானும் அன்னபூரணி தாயும் இடையாத சங்கலிங்க சாமி குருவும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மேலும் சங்கலிங்க சாமி அவர்கள் நம் கிராமத்திற்கு தேடி வந்துதான் அமர்ந்திருக்கிறார்கள். நானே நினைத்து பார்க்கவில்லை. இந்த இடத்தில் இதான் உண்மை. தேடி வந்துதான் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். நம் வீட்டுக்கு தேடி வரும் பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும். நம் வீட்டுக்கு தேடி வரும் மகான்களை நாம் மதிக்க வேண்டும். அப்படி நம் கிராமத்தில் வந்து எத்தனையோ கிராமங்களுக்கு இதை அமைக்க வரும்போது எத்தனையோ கிராமத்துக்கு ஒரு ஏக்கர் நிலம் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, கூட போட்டாங்க. இல்லை, நாம் இருக்கிற ஊர்ல இங்கதான் இதை அமைக்கணுன்ற ஒரு உண்மையான எண்ணத்தோடு தான் இதை அமைக்கிறோம். இன்று வரைக்கும் கண்டனன் வந்து எல்லாருக்கும் நன்மைத்தான் செய்து வராரு, நம்பியவர்களை கைவிட மாட்டாரு. ஆகியனால மக்கள் வந்து உணவருந்தி சாமியை பிரார்த்தனை செய்து நலம் பெறுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சங்கரிகாய நம.